ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்வினி கேமிங் தமிழ் எல்லாம் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அது நாமினிங்கன்னா பஸ் மெயின்டெனன்ஸ் கேமில் பார்க்க போகிறோம்னா நியூவாக வந்திருக்க இந்த கேஆர்என் டிஎன் ப்ரைவேட் பஸ் மூலம் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறேன். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பில்லை கண்டிச்சு நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க. நாம் வந்து பஸ் மெயின்டெனன்ஸ் கேம் வர எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனல் ரெகுலராக டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுவோம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ பாருங்கள். அதேமாதிரி இந்த மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதேமாதிரி பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த மோடோட ஓவரால் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி முன்னாடி பலூனு, மாலை, ரிப்பனு, பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி சூப்பராக நீட்டாக கலர் லைட்லாம் போட்டு சூப்பராக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த மோடோட ஓவரால் வியூ வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த பஸ்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இந்த மோடு வந்து யார் மேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டீம் தடிகாரன் ப்ளஸ் வந்து டியூட் கேமிங், அவங்க 2 பேரும் சேர்ந்து மேக் பண்ணியிருக்காங்க. கன்வென்ஷன் எல்லாமே மோடோட ஓனர் வந்து நம்மளோட ஆர்எஸ் கேமிங் தமிழ் அவங்க தான். அதேமாதிரி இந்த மோடில் வந்து என்னென்ன அப்டேட்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. பாருங்க, மோடோட ஓவராலாக பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. லைட்டிங் எல்லாமே சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி பலூன்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது நேர்வழின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் அப்படின்னு அந்த ஊர் பேரும் போட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கலர் லைட்டு எல்லாமே இந்த பிக்சல் போர்டில் எல்லாமே லைட் எரியுது எல்லாமே இப்போயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சைடு வியூ எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே உள்ள பேசஞ்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ப்ளஸ் வந்து கலர் லைட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பஸ்ஸோட இன்டீரியர் அது கேபின் வியூ பார்த்துடலாம் வாங்க. நம்ம பஸ்ஸோட கேபினில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடில் வந்து அந்த டிவி ப்ளஸ் வந்து மேலே இருக்க அந்த சாமி ஃபோட்டோவில் கூட லைட்டோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியுற மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மோடு ஓனர்ஸ் வந்து டீம் தடிகாரன் டியூட் கேமிங், அதே நம்ம மோடு ஓனர் வந்து ஆர்எஸ் கேமிங் அப்டேட்டு அவங்களோட சேனல் தான். அதேமாதிரி அதாவது நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா பூச்சாடி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கேமரா நமக்கு வந்து ஜிபிஎஸ் மேப் வந்து மொபைல் ஹோல்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வரலும் இதில் உள்ளே வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு உள்ளே இந்த இதில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாமே உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக நீட்டாக தெரியும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி பஸ்ஸோட இன்டீரியர் உள்ளே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு கலர் லைட்டெல்லாம் ஃபுல்லாக பிளிங்க் ஆகிற மாதிரி சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த மோட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மோடாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு ட்ரைவ் பண்ணி கூட காட்டுறேன். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதில் முடிஞ்சளவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பில்லை கண்டிஷன் நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்து கன்ஃபார்ம் வந்து நம்மளோட லாரி மோடை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுவோம். அதேமாதிரி அதாவது இந்த மந்த் ஃபுல்லுமே ஒரு லாரி மோடு, நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக காரு, அதுக்கடுத்த மந்த்து ஒவ்வொன்றா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எல்லா இதையுமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வர மாதிரி வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணலான்ருக்கேன். அதேமாதிரி இந்த மோடில் வந்து ட்ரைவ் பண்ணி காமிச்சிட்டே நல்லாயிருக்கு. அதில் என்னென்ன அனிமேஷன் கீழே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ, அதாவது எல்லா அனிமேஷனும் ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீயை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா சைடு டோர் ப்ளஸ் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீயாக இருக்குது. அதேமாதிரி ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸோட பானட் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. அதேமாதிரி செகண்ட் அனிமேஷன் கீ வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி அந்த ரூட் போர்டு மாதிரி முன்னாடி பஸ்ஸு நேம் போர்டு, அந்த ரிப்பனு ப்ளஸ் வந்து மாலை, பலூன் எல்லாமே ஆட் ஆகிரும். இதான் இதில் கொடுத்துருக்க செகண்ட் அனிமேஷன் கீ. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம செகண்ட் அனிமேஷன் கீ கொடுத்திங்கன்னா இப்படி தான் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்திங்கன்னா பஸ்ஸோட முன்னாடி இருக்க அந்த கண்ணாடி வந்து மறைஞ்சிரும். இந்த டூரிஸ்ட் மிரர் மாதிரி இருக்கிறது எல்லாமே மறைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், நான் 3வது அனிமேஷன் கீ வந்து ஆஃப் பண்ணிட்டேன்னா முன்னாடி இருக்க அந்த டூரிஸ்ட் இதுவும் ப்ளஸ் வந்து லைட்டு வந்து ஒரு அந்த லைட்டுங்க வைப்பரோட அந்த இது வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வைப்பர் போட்டிங்கன்னா 3வது வைப்பர் போட்டு ஓட்டிங்கன்னா வைப்பர் வந்து மேலே கீழேயும் போகிறப்ப ஆடாமல் அப்படியே நிற்கும். இதான் அதில் கொடுத்துருக்க தேர்ட் அனிமேஷன் கீ. அதேமாதிரி நம்ம கேம் டோர் ஓப்பன் பண்ணால் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. இது வரல இவ்வளோ தான். அதுமாதிரி லைட்டிங் எல்லாமே நான் சொல்லிடுறேன். நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட் லைட் போட்டிங்கனாவே இப்போ வந்து ஃபஸ்ட் லைட்டு
எல்லாமே ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் லைட் போட்டிங்கன்னா லைட் ஓப்பன் ஆகிடும், செகண்ட் லைட் போட்டிங்கன்னா உள்ளே ஆஃப் ஆகிடும். பார்க்கிங் லைட்டு, நம்மளோட வைப்பர், ஃபஸ்ட் வைப்பர் செகண்ட் வைப்பர் போட்டுற வேண்டியதான். அது தெரியும், ஃபுல்லாக எல்லாமே பிளிங்க் ஆகி எரியும். பகல்லையும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக தெரியும். அதே மாதிரி இந்த மோடில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற அனிமேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதில் உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாரி நான் வந்து நம்ம பஸ் சிமுலேட்டர் வந்து செய்யணும் வர எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனலில் ஃபுல் டீட்டில் ரிவ்யூ பண்ணி தான் இருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு எந்த லாரி மோடு வந்து ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த மோடில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, நான் ஃபுல் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதுமாரி நான் வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற சேஃபாக இருங்க. அதேமாதிரி இந்த மோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அந்த சேனல் தான் உள்ள வரும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எஸ் கேமிங் அப்டேட் அவங்களோட சேனல் தான் உள்ள வரும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி மேலே தள்ளிட்டே வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பஸ் மூட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, லிவர் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்க. நான் வந்து பஸ் மூட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டச் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் நமக்கு ஷேர் முடிச்சுட்டு உள்ளே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம கிரேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி டைம் ஓடும். டைம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். அதாவது நம்ம இந்த கிரேட் டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடின்னு சொல்லி வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். மார்க் பண்ணி காமிக்கல. அந்த ஸ்டார்ட் டவுன்லோடுங்கிறத ஒரு டச் பண்ணி ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து லோட் ஆகி டவுன்லோட் வந்து ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எனக்கு டவுன்லோட் பண்ணுறது தான் காமிச்சிருக்கேன். அதை எப்படி எக்ஸெப்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் எஜ்ஹெச் ஆப் வச்சுருந்தீங்கன்னா எஜ்ஹெச் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு மேலே தள்ளிட்டே வந்தீங்கன்னா டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா அந்த பஸ் வந்து KRN டிஎன் ப்ரைவேட் பஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பஸ்ஸு டச் பண்ணி எக்ஸெப்ட் இல்லை எக்ஸெப்ட் வச்சுக்கணும், ரெண்டு எதுவும் கொடுத்துக்கலாம். நம்ம எக்ஸெப்ட் வச்சுன்னு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு உங்கள் சேனலில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்துடும். கரெக்டாக ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணுங்கள். ஃபைலை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு வெள்ளை கலர் ஃபைல் இருக்கும். அந்த வெள்ளை கலர் ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த புள்ளி டச் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் கட்டு காப்பி ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நான் வந்து காப்பியே கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு மேலே இருக்க அந்த பாட்டம் டச் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அந்த பஸ்ஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பஸ்ஸீட் ஆப்ஷனில் உள்ளே போய்ட்டு கீழே மோட்ஸ்ன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன், அதில் உள்ளே போய்ட்டு கீழே பச்சை கலர் அந்த பேஸ்டிங் கார்டு இருக்கும். அந்த பேஸ்டிங் டச் பண்ணி மோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் அந்த மோடு வந்து நெட் பண்ணுறது. அதேமாதிரி நான் இருக்கிறது சேஃபாக இருக்கேன், நீங்கள் சேஃபாக இருங்க.